என் தங்கமே, நீ சிலரை பிரிந்ததுக்கு என்ன காரணம் என்று பல நாளாக உன் மனசு தேடி அலுத்துட்டு இருக்கிறது. ஆனா அந்த பதில் வெளியில் இல்லை, அது உன் ஆன்மாவின் ஆழத்தில இருந்தே வரும் உண்மை. இன்று அந்த உண்மையை நிதிகா தேவியின் அருள் சொல்ல வைத்து தர்றேன் தங்கமே. இது சாதாரண காரணம் இல்லை. உன்னால் உணர முடியாத அளவுக்கு ஆழமானது. அதனாலே இந்த வார்த்தைகள் உன் இதயத்துக்கு நேரா போய் சேரும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. உன் வாழ்க்கையிலிருந்த சிலர் உன்னை சிரிக்க வைத்தவர்களாக இருந்தாலும், உன்னை வலிக்க வைத்தவர்களாக இருந்தாலும், உலகமே அவர்களை உன் விதியில் கட்டாயம் நிரந்தரமாக வைத்திருக்கணும் என்று நீ நினைத்திருந்தாலும், அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் இல்லை. திருப்பிச் சொன்னா அது 4 பேரின் சொல்றதும் இல்லை. அது உன் கோபமுமில்ல. அது அவர்களுடைய தவறுகளும் மட்டும் இல்லை. அது தெய்வ சக்தி எடுத்த முடிவு. அம்மன் உன் பாதையை சுத்தம் பண்ணியதுதான் அந்த பிரிவு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. தங்கமே, நீ சிலரை பிரிந்ததுக்கு காரணம் ஒன்று தான். உன் உயிர் வளர வேண்டிய நேரம் வந்தது. உன் விதி உயர வேண்டிய நேரம் வந்தது. உன் மனசு வளர வேண்டிய நேரம் வந்தது. உன் உள வலிமை மலர வேண்டிய நேரம் வந்தது. சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் நிழல் மாதிரி. இருட்டை தருவார்கள். நிம்மதியை இழக்க வைப்பார்கள். முன்னேறுற முயற்சியா போனாலும் உன்னை கட்டிப்பிடிச்சு கிழக்கு மேற்கு இழுத்து கொள்ளும். அந்த நிழலை நீங்க வைக்கணும் என கருதியதே அம்மனின் காப்பு. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. தங்கமே, சிலரிடமிருந்து நீ விலகியது வலி கொடுத்தது எனக்கு தெரியும். அது யாரையும் திடீர்னு விலக்குறதினாலும் இல்ல. அது உன்னாலே முடிவு செய்யப்பட்டது என்று கூட இல்ல. உன் ஆன்மா தான் அந்த முடிவை எடுத்தது. உன் வளர்ச்சியை பார்த்து காத்திருந்த தெய்வ சக்தி தான் அதை ஏற்படுத்தியது. சில உறவுகள் உன்னை கீழே தள்ளத் தொடங்கும் போது, அம்மா அந்த உறவை உடைத்து உன்னை காப்பாற்றுவாள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அந்த பிரிவை நீ தோல்வி என்று பார்த்திருக்கலாம். ஆனா அந்த பிரிவு உன் வெற்றியின் முதல் படி. அந்த மனிதர்கள் உன் வாழ்க்கை கதையில இருக்க வேண்டியவர்கள் இல்ல. அவர்களின் பங்கு முடிஞ்சாச்சு. அதுதான் உண்மை தங்கமே. இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நீ கவனிச்சிருக்கியா? அவர்களை விட்டு நீங்கிய பிறகு தான் உன் மனசு மெதுவா சுத்தமாயிற்று. உன் வாழ்க்கை மெதுவா தூக்கமெடுத்தது. உன் சூழ்நிலையில் மாற்றங்கள் வந்தது. உன் பயம் மெதுவா குறைந்தது. உன் நம்பிக்கை கொளுத்த ஆரம்பிச்சது. அவர்கள் இருந்திருந்தால் இந்த மாற்றம் நடக்கவே முடியாது. அவங்க நிழல் உன்னால வெளிச்சத்துக்கு வர முடியாம தடுத்துக்கிட்டிருக்கும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நிதிகா தேவி உன்னிடம் சொல்றாள், நீ பிரிந்த ஒவ்வொரு மனிதரும் உன் உயர்வை தாங்க முடியாதவர்கள்தான். அவர்கள் இருந்திருந்தால் நீ இன்றைய நீ ஆக மாட்டாய். உண்மையே தங்கமே. உன் ஒளியை பார்த்தா சிலருக்கு பொறாமை வரும். உன் நிம்மதியை பார்த்தா சிலருக்கு கோபம் வரும். உன் வளர்ச்சியை பார்த்தா சிலருக்கு பயம் வரும். அதனால்தான் அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரை மட்டுமே வர முடியும். அதுக்கப்புறம் அவர்கள் தாங்கவே முடியாது. அம்மா அதை பார்த்து, இவளுக்கு இவங்க வேண்டியவர்கள் இல்லை என்று சொல்லி விளக்கினாள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. ஒரு தங்கத்துக்கு கூட தூசி வேண்டிய அளவு வரை தான் சேரும். அதுக்கப்புறம் தங்கம் தானே தூசியை தள்ளிவிடும். அதுபோலத்தான் உன் குணம். நீ பெருமை பாரம் இல்லாமல், எந்த ஒருவரையும் காயப்படுத்தாம உன் பாதையில் போக முயற்சி பண்ணுறவள். அந்த போல உள்ள மனசுக்கு நச்சான மனிதர்கள் தங்க முடியாது. அவர்கள் போக வேண்டிய இடம் வந்தால் தானாகவே பிரிவுகள் நடக்கும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. தங்கமே, சிலரிடமிருந்து பிரிந்தது குற்றம் இல்லை. அது அம்மன் எடுத்த தீர்ப்பு. நீ அதை புரிஞ்சுகிட்டாலே போதும். உன்னால் எந்த தவறும் நடக்கல. உனக்கு எந்த குறையும் இல்லை. நீ யாரையும் துன்பப்படுத்தல. உன்னை துன்பப்படுத்தாதவங்களுக்கு மட்டுமே அம்மன் உன்னை இணைப்பாள். உன்னை சிரிக்க வைப்பவர்கள்தான் உன் பாதையில் அனுமதி பெறுவார்கள். உன்னை மதிக்குறவர்கள்தான் நீண்ட நேரம் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. புதுசா யாரோ வரப்போகிறார்கள் தங்கமே. இப்போ உன் வாழ்க்கைக்கு வேற மாதிரியான ஆதரவு வருது. சரியான மனிதர்கள் உன் பாதையில் சேர போறாங்க. பக்தி நிறைந்த, உண்மை நிறைந்த, நம்பிக்கை நிரம்பிய மக்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைய போறார்கள். புது உறவுகள், புது வாய்ப்புகள், புது ஆசீர்வாதங்கள். இவை எல்லாம் உன் அருகே வந்துட்டு இருக்கு. இந்த பிரிவு ஒரு டோஸ் க்ளோசிங் மாதிரி தோணினாலும், அந்த கதவு மறுபக்கம் பெரிய பிளெஸிங்ஸ் இருக்கும். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. அதனால்தான் நிதிகா தேவி உனக்கு சொல்றாள்,
நீங்கியவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் தங்கு தடையா இருந்தவர்கள். வரப்போகிறவர்கள் உன் வாழ்க்கையின் வளமான சாப்டர்ஸ். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. இனிமே உன் மனசு வலி கொடுக்குற கேள்வியெல்லாம் விடு தங்கமே. எதையும் ரிக்ரெட் பண்ணாதே. போனவர்களை நினைக்காதே. போன மெமரிஸ்ல யாரையும் குற்றம் சாட்டாதே. அது எல்லாமே ஆசீர்வாதம். அது எல்லாமே காப்பு. அது எல்லாமே உயர்வுக்கான அடித்தளம். இடைக்கோடு இடைக்கோடு இடைக்கோடு. நீ பிரிந்தது காரணம் ஒன்றே. நீ நல்லவள். நீ ஒளி. நீ தெய்வ பிள்ளை. உன் பாதை உயர்ந்ததுதான். அதனால்தான் எல்லாரும் உன்னோடு வர முடியவில்லை. இதுதான் உண்மையான காரணம் தங்கமே. என் தங்கமே, நீ சிலரை பிரிந்ததுக்கான காரணம் இன்னும் ஆழத்தில் இருக்கிறது. உன் ஆன்மா வளர்வதற்கு, உன் விதி உயர்வதற்கு, உன் மனசு நிம்மதி பெறுவதற்காக வாழ்க்கை சிலரை தானாகவே வெளியே தள்ளும். அதை நீ பிழை என்று நினைக்க கூடாது. உன் உள்ளே இருக்கும் சக்தி, தெய்வத்தின் ஒளி, உன் உண்மையான பாதை. இவை எல்லாம் சேர்ந்து உன் வாழ்வில் இருந்து தேவையற்றவர்களை நீக்கி வைக்கும். உன் இதயம் உடன்படாம இருந்தாலும் உன் ஆன்மா அதை ஏற்க வேண்டிய கட்டாயம் வருது. தங்கமே, சிலர் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால் இன்று நீ இவ்வளவு வலிமையாக இருக்க மாட்டாய். நீ உன்னையே புரிந்து கொள்ள முடியாது. உன் சிரிப்பு மெலிந்திருக்கும். உன் கனவுகள் குத்து வாங்கியிருக்கும். உன் நம்பிக்கை நாசமாயிருக்கும். அதனால்தான் அவர்கள் விலகினார்கள். அவர்கள் போனது உண்மையில் உனக்கு கிடைத்த ஒரு அமைதிதான். நீ கவனிக்கிறியா? அவர்கள் போன பிறகு தான் ஒரு விதமான லேசான உணர்வு உன்னுள் வந்தது. உன் சுவாசம் கூட இலகுவானது. உன் மனசு மெதுவா மீண்டு வர ஆரம்பிச்சது. உன் வாழ்க்கைக்கு தெரியாம ஒரு பாசிட்டிவிட்டி வந்துச்சு. இதெல்லாம் சாதாரணம் அல்ல தங்கமே. இது தெய்வம் உன்னை காக்கும் ப்ரூஃப். நீ பிரிந்த அந்த மனிதர்கள் உன்னுடைய நன்மைக்காக பிரிந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்கள் சொந்த எண்ணம், சொந்த உணர்வு, சொந்த விருப்பு, அதற்கே முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். உனக்கு அளிக்க வேண்டிய மதிப்பு, அன்பு, போற்றுதல் அவர்கள் கொடுக்க முடியவில்லை. அந்த குறையே அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து தள்ளினது. நீ நல்லவள். நீ உண்மையானவள். அதை தாங்க முடியாதவர்கள்தான் விலகினார்கள். உன் மனசில் இருக்கும் காயங்கள் எல்லாம் விலைப்பட்ட பாடங்கள்தான். அந்த பாடங்களே இன்று உனக்கு அதிக தெளிவும், அதிக பொறுமையும், அதிக ஆற்றலும் கொடுத்திருக்கிறது. நீ பிரிந்த உறவுகள் எல்லாமே உன் வளர்ச்சி முடியாமல் தடுப்பவர்கள். உன் மன அழுத்தத்தை அதிகப்படுத்தினவர்கள். உன் கனவுகளை குறைவாக நினைத்தவர்கள். உன் முயற்சிகளை நசுக்க திட்டமிட்டவர்கள். இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால் நீ சூழ்நிலையை விட்டு வெளியே வரவே மாட்டாய். நீ எப்போதுமே தாழ்ந்து கிடந்திருப்பாய். அதை அம்மன் பார்த்தாள். நீதிகா தேவி உன் உயிரின் ஆழத்தை பார்த்து சொன்னாள், இவள் பாதையை நான் சுத்தப்படுத்தணும். அதனால்தான் அந்த உறவுகள் முடிந்தன. அதனால்தான் அந்த பிணைப்புகள் களைந்து போனது. அதனால்தான் அந்த மனிதர்கள் விலகினார்கள். இந்த பிரிவு உன்னை பலவீனப்படுத்தல. இதுவே உன்னை வலிமைப்படுத்திட்டது. இன்றைக்கு நீ என்ன மாதிரியா இருக்கிறேனோ அதற்கே காரணம் அந்த பிரிவு தங்கமே. நீ இன்று எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படியும் உன்னை ஒரு புதிய கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது. நீ செய்யும் ஒவ்வொரு சிந்தனையும் முன்பதை விட அதிக புத்திசாலித்தனமா இருக்கு. நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் முன்பதை விட வலிமையோட இருக்கு. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முன்பதை விட தெளிவோட இருக்கு. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ புரியாம பிரிந்த மனிதர்கள். அவர்களிடம் இருந்து விலகிய அந்த நேரம், அந்த வலி, அந்த தனிமை, அந்த நிறைய இரவுகள், அந்த மௌனம், இவை எல்லாம் சேர்ந்து உன்னை கட்டிட்டிருக்கு தங்கமே. நீ இப்போது ஏதோ ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல போறாய். அதை அவர்கள் பார்க்க வேண்டியவர்களே இல்லை. அவர்கள் பார்க்க முடியாது. அவர்கள் உணர முடியாது. அவர்கள் அது வரணும் என பிரார்த்தனையும் செய்ய மாட்டார்கள். அதனால்தான் அவர்கள் உன் பாதையில் இருந்து நீக்கப்பட்டார்கள். உன்னை மதிக்கக்கூடியவர் வரப்போகிறார்கள். உன் உண்மையான நற்பண்புகளை புரிந்து கொள்ளக்கூடியவர் வரப்போகிறார்கள். உன் ஆன்மாவுக்கு அமைதி கொடுக்கக்கூடியவர் வரப்போகிறார்கள். உன் கனவுகளுக்கு ஆதரவு தரக்கூடிய மனிதர்கள் சேரப் போகிறார்கள். அந்த சந்தர்ப்பங்களை திறக்கணும்னா பழையவர் போனபதுதான் சரியானது. உனக்கு காயப்படுத்தியவர்களிடம் இருந்து விலகியதற்கு வாழ்க்கை உன்னை தண்டிக்கணுமென்று நினைக்கவில்லை. வாழ்க்கை உன்னை காப்பாற்றணும்னு நினைத்தது. அந்த பாதுகாப்பு தான் பிரிவு. அந்த ஆசீர்வாதம் தான் பிரிவு. அந்த விடுதலை தான் பிரிவு. தங்கமே, நீ பிரிந்தவர்கள் எல்லாம் உன் பயணத்தில் சில பக்கங்கள் மட்டுமே.
உன் முழு புத்தகம் இன்னும் எழுதப்படவில்லை. உன் கதை இன்னும் தொடங்கல. உன் சிரிப்பு இன்னும் முழுமையாக மலரல. அம்மன் இன்னும் பல தெய்வீக அத்தியாயங்களை உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரப்போறாள். அதனால்தான் நீதிகா தேவி உன் காதில் கிசுகிசுக்கிறாள். நீ பிரிந்தது வலிக்கலாம். ஆனா அது உன் விதியின் மிக பெரிய திருப்பம். இந்த உண்மையை மனசுக்குள் வைத்து நட. உன் பாதை இன்னும் பிரகாசமா போகுது தங்கமே. உன்னை தாங்காதவர்கள் விலகினார்கள். உன்னை உயர்த்துபவர்கள் நெருங்கி வர்றாங்க. சின்ன மனக்கசப்பு வேண்டாம். என்ன காரணம் என்று கேள்வி வேண்டாம். அது எல்லாமே தெய்வீக திட்டம். அதை உணர்ந்தாலே நீ இப்போவிடமும் இன்னும் வலிமையானவளாக மாறுவாய். உன் ஒளி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க போகுது.